Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலில் வந்து அந்த பாதம் இருக்கிற ரீஜனில் அதிகமான புண்கள் வந்து ஏற்படும். இது வந்து ஹைப்பர் கிளைசிமியா கண்டிஷனில் அதிகமாக நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு வூண்டு வந்து க்ரியேட் ஆகும் நம்மளோட பாதத்தில். இது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலை ஒட்டியும் கட்டை விரலை சுற்றி இருக்க பகுதிகளில் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் இது சிவியர் கேசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கால் ஃபுல்லாக பரவிடும். ஓகே, இது வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு வந்து நம்ம சொல்கிறோம். இது ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸில் வந்து கொழுப்பு போய் படியும். இதுதான் வந்து இதயத்தில் நம்ம போய் கொழுப்பு படிஞ்சு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அத்திரோஸ்க்ளரோசிஸ். இந்த சேம் மெத்தட் தான் வந்து நம்மளோட காலில் ஏற்படுற அடைப்பு. நம்மளோட காலில் வந்து ஒரு ரத்த குழாய் வந்து போகும். இது வந்து மைக்ரோவாஸ்குலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைக்ரோ வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ் பிளேக் ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படின்னா அந்த ஃபர்தராக அதுக்கு அடுத்து இருக்கிற ரீஜியனில் வந்து ரத்த ஓட்டம் வந்து போகாமல் நின்றுடும். ஸோ அப்படி போகாமல் நிற்கிறதுனால நெக்ரோசிஸ் செல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் டிமாண்டால் நியூட்ரியன் டிமாண்டால் செத்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காசஸ்னால அந்த இடத்துல ஒரு அல்சர் ஃபார்மேஷன் ஏற்படலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி நம்மளோட பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகி ரத்தம் போகாமல் நின்றுச்சோம், அதே மாதிரி நம்மளோட நரம்புகள் பாதத்தில் இருக்கிற நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். இதனால் அவங்களோட உணர்வு திறன் வந்து கம்மியாகிடும். ஸோ உணர்வு திறன் கம்மியாகிறதுனால காலில் எதுனா அடிபட்டுச்சு, சின்னதாக ஒரு கல் வந்து வேகமாக அடிபட்டுச்சுன்னா கூட அவங்க அந்த உணர்வுகள் வந்து தெரியாது. அப்படி கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க, ரத்தம் போயின்னு இருக்கும். அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா வலி இருந்தால் தானே நம்ம அதை பற்றி வந்து ஃபோக்கஸ்டாக கவனிப்போம். ஸோ வலி இல்லாததுனால சரியாயிடும்னு சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் இதை அப்படியே வந்து விடக்கூடாது. இது ஃபர்தரான ஒரு பெரிய ஊண்டை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி விட்டுடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்கேஸ் அல்சர் வந்து வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆக விடாமல் பார்த்துக்கணும். ஈரத்தில் காலை வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஈரம் இருந்தாலே ப்ளஸ் பிளட்லேயே சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, அவங்களோட பாடி செல்ஸ்லேயும் சுகர் வந்து அதிகமாக இருக்கும். வாட்டர் ஈரமும் சுகரும் ரெண்டும் கலந்தாலும் இந்த இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோட கவுண்ட் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர், அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லாக கூட பரவலாம். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னால இருக்குது. இதை வந்து மொத்தமாக 6 ஸ்டேஜஸாக நம்ம வந்து பிரிப்பாங்க. இதில் வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயரில் தான் இந்த அல்சர் வந்து தெரியுமே. இதை அவ்வளோவா வந்து கண்டுக்க மாட்டாங்க. நார்மலான ஒரு புண்ணு ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. 3வது ஸ்டேஜில் தான் அல்சர் வந்து டீப் லேயருக்கு போகும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த வலி, கால் வந்து சரியாக முழுசாக அப்படி தரையில் அப்படி வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வலி ஏற்படும் டீப் லேயர் போகும்போது மட்டும். செகண்ட் இது வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கேங்க்ரீன். ஸ்டேஜ் 6 வந்து கேங்க்ரீன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இதுதான் நம்மளோட பாதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேங்க்ரீன் வந்து இந்த மாதிரி காலோட விரல் பகுதிகளில் மட்டும் ஃபார்ம் ஆகும். அதாவது காலோட விரல் பகுதிகள் ஃபுல்லாக கருப்பாக ஒரு ஃபார்மேஷன் வந்து வந்துடும். அங்கே இருக்க செல்ஸ் எல்லாமே நெக்ரோசிஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சீரியஸ் கேஸு. இந்த மாதிரி கேசஸில் வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் எந்த இடத்துலாம் கேங்க்ரீன் ஃபார்மேஷன் இருக்கோ அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதான் வந்து காமனான காசு எங்கேயுமே நடக்கிறது. இந்த கேங்க்ரீனை வந்து கால் ஃபுல்லாக போக விடாமல் நான் வந்து பாதுகாக்கணும். இதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். வூண்டு வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணணும். செகண்டு வூண்டு வராமல் பார்த்துக்கணும். சுகர் லெவல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோலாக வச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.